ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ டூ எபிசோட் 4 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லே மேய பைக்கில் கூப்பிட்டு போக போகிறா போல இருக்கு. அதனால ஆசையாக நம்ம மேய்க்கு ஹெல்மெட்லாம் போட்டுவிட்டு, இந்த ஹெல்மெட் போட்டுக்கோ, இனிமேல் யார் பேசுகிறதும் உன்னோட காதில் கேட்காது. அப்படியா, பொய் சொல்லாத, இதை போட்டால் எப்படி காதில் கேட்காம இருக்கும்? சரி சரி, கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு ஒன்று தெரியுமா? நான் எப்போல்லாம் கவலையாக இருக்கோ அப்போல்லாம் இந்த பைக்கில் தான் போவேன். இந்த பைக்கில் போகும்போது அந்த ஆரன் சத்தம், அடிக்கிற காற்று, எல்லாருமே பேசிகிட்டே இருப்பாங்கள்ல, அதெல்லாம் கேட்கும்போது என்னோட மனசுக்குள்ள இருக்கிற பாரமே போயிரும் தெரியுமா? அப்படியா? அப்போ உன் மனசுக்குள்ளேயும் நிறைய கஷ்டம் இருக்கா? ஆமா, என் மனசுக்குள்ளேயும் நிறைய கஷ்டம் இருக்கு. அப்பெல்லாம் நான் இந்த பைக்ல தான் போவேன். அப்படியா? அப்ப நானும் இந்த பைக்ல போகும்போது என்னோட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிருமா? அது சொல்ல முடியாது, உன்கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். சரி சரி சரி. என்னோட ஹெல்மெட் நல்லா இருக்கா? நான் பார்க்க முடியாதுல, நான் ரொம்ப அழகா இருக்கேனா? இல்ல, நீ காமெடியா இருக்க. என்னது, நான் காமெடியா இருக்கேனா? இல்ல இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க. ஜாலி ஜாலி, நம்ம வண்டியில போலாமா? சரின்னு சொல்லிட்டு நம்ம மேய வண்டியில கூப்பிட்டு போறா. மேய்க்கு வண்டியில போறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அப்படி கட்டி பிடிச்சிட்டு, சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியா வண்டியில போயிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஹோட்டல் இறங்கி சாப்பிட போயிருக்காங்க. அங்க சாப்பாடு செய்ய கொஞ்சம் லேட் ஆகுது போல இருக்கு. அந்த சாப்பாடு செய்வாங்கல்ல, அந்த ஆளை பார்த்து, அண்ணா சீக்கிரம் பண்ணுங்கண்ணா, எங்களுக்கு வயிறு பசிக்கல, நீங்க செய்யறதுக்குள்ளேயே நாங்க 3 பிள்ளைங்களே பெத்துருவோம் போல இருக்கு. சரிம்மா சரிம்மா, நான் சீக்கிரம் செய்றேன்னு சொல்லிட்டே இருக்க, நம்ம கிட்ட காதுக்குள்ள, எதுக்காக இப்படிலாம் பேசுறேன்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்ல, அந்த சாப்பாடு செய்யற அண்ணனை கோவப்படுத்துனேன்னா அந்த சாப்பாடு சூப்பரா செஞ்சு தருவாங்க, அதனாலதான் சும்மா கடுப்பேத்தி பார்த்தேன். சரி சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் பைக்ல உட்காந்துட்டு சுத்த போறாங்க. நம்ம கொஞ்சம் டெலிவரி பண்ற வேலை இருக்கும் போல இருக்கு. சுத்த போற நேரத்துல நம்ம கிட்ட நிறைய பேர் சாப்பாடு ஆர்டர் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. அப்படிதான் ஒரு வீட்டுக்கு போறா. நம்ம அந்த பொண்ணு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்துட்டு வந்தா போல இருக்கு. இப்போ அந்த பொண்ணு கிட்ட, ஆமா நீ எப்போ வெளிநாட்டுல இருந்து வந்த? இன்னைக்கு காலையில தான் வந்த. சரி சரி, எனக்கு வயிறு பசிக்கு, சாப்பாடு கொடு, இந்தா காசுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பணத்தை கொடுக்குறா. இதை பார்த்த எதுக்காக வெளிநாட்டு பணத்தை கொடுத்துருக்க? நம்ம நாட்டு பணத்தை கொடு, வெளிநாட்டு பணம்லாம் வேண்டாம். என்ன சொல்ற? என்கிட்ட இப்போதைக்கு நம்ம நாட்டு பணம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு காலையில தானே நான் வெளிநாட்டுல இருந்தே வந்தேன். இதையே வச்சுக்கோ, இது வெளிநாட்டு பணமா, நிறைய காசு இருக்கும், மிச்ச காசை உனக்கு டிப்ஸா வச்சுக்கோ. என்ன விளாடுறியா? இந்த காசை பத்தி எனக்கு தெரியும், இது நீ எனக்கு கம்மியா காசு கொடுத்துருக்க, என்னையே ஏமாத்த பாக்குறியா? என்ன சொல்ற? நான் உன்னை ஏமாத்த பாக்குறேன்னா ஒழுங்கு மரியாதையா போயிரு, இந்த பணத்தை எடுத்துட்டு, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல, அந்த பொண்ணுகிட்ட, இல்ல இல்ல, என்கிட்ட போய் சொல்ற, ஏமாத்தாத, ஒழுங்கு மரியாதையா அந்த பணத்தை தான்னு சொல்ல, அந்த பொண்ணு இல்ல நீ தான் போய் சொல்ற, நான் உண்மையை தான் சொல்றேன், இந்த பணத்தை எடுத்து கிளம்புறியா இல்லையான்னு ரொம்ப மிரட்டிட்டே இருக்கா. இதை எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறா. மேய்க்கு செம கோவம் வந்துடுது. ஐக்கிட்ட, பரவாயில்ல விடு, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன நீ கூட என்ன நம்பலையா? இது உண்மையாவே கம்மியான காசு தான். யார் சொன்ன உன்னை நம்பலன்னு? இங்க பாரு, நீயும் அந்த பொண்ணு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை எல்லாத்தையுமே இந்த ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு கார்டு தரேன், உன்கிட்ட ஒரு பொண்ணு சண்டை பிடிச்சால, அந்த பொண்ணுகிட்ட இந்த கார்டு கொடு பாப்போன்னு சொல்ல, அந்த கார்டை வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறா. அந்த கார்டு என்ன கார்டு தெரியுமா? லாயரோட கார்டு தான். அந்த பொண்ணு இந்த கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயந்துட்டா போல இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட, ஒரு நிமிஷம் நின்னு, உனக்கு இப்போ என்ன பணம் தானே வேணும்? என் வீட்டுக்குள்ள கொஞ்சம் பணம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்த்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு கிட்ட கொடுத்துட்டா. இப்போ நம்ம மேயும் தனியா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. கிட்ட சொல்றா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஐஸ்கிரீம் இருக்கே, என்னால் பார்க்க முடியாது, ஆனால் இதை நான் சாப்பிடும்போது இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய தோணியிருக்கு தெரியுமா? அப்படியா? உனக்கு அப்படி தோணியிருக்குல்ல, ஆனால் எனக்கு ஒன்றை மட்டும்தான் பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீ எனக்காண்டி தடவை சப்போர்ட் பண்ணல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? யாருமே இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. எனக்காண்டி நீ சண்டைக்கு வந்திருக்க. ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா கொஞ்ச நாள் கொரியால இருந்தாளா, கொரியால இருக்கும்போது தப்பான தொழில்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டா. அதனால கொஞ்ச நாள் போலீஸ் அவள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவகிட்ட கொஞ்சம் காசு இல்லன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பண்றா. கொஞ்சம் நல்ல பொண்ணு தான். நீ அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சேன்னு சொல்லல, அந்த ரெக்கார்டெல்லாம் அழிச்சிறேன். அப்படியா? நீ ஏன் இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்க? உன்னை யாரு கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள அப்படியே மன்னிச்சிடல. உன்னை பார்த்தா ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அப்போதே ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணல. அது எப்படி அந்த பொண்ணு பேசும்போது கரெக்டா என்னால ரெக்கார்ட் பண்ண முடியும்? சும்மா அவகிட்ட போய் சொன்னேன். நீ இப்போ என்ன சொன்ன?
நான் உன்னை அந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்துனது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஏன் நீ பண்ண மாட்டியா? நான் ஒரு ஆபத்துல இருக்கும்போது நீ என்ன காப்பாத்துவ தானே? காப்பாத்துவ தானே? ஆமா, நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இடத்துல இருந்து உன்னை காப்பாத்தப் போறேன். என்னது தெரியுமா? பாரு, உன்னோட கையில இருக்க ஐஸ்கிரீம் வந்து வடிஞ்சு உன்னோட கை எல்லாம் பாழா போகுதுல்ல. இப்ப அந்த கைய காப்பாத்தணும்ல. கண்டிப்பா நான் காப்பாத்துறேன் சரியான்னு சொல்லிட்டு நம்ம நேரா மே கையில வடிகிற ஐஸ்கிரீம வாய வச்சு உறிஞ்சி எடுக்கிறா. நம்ம மேய்க்கு ஒரு மாரி இருக்கு. அவ அப்படியே ஷாக் ஆயி கண்ண கண்ண தட்டி தட்டி முழிச்சிட்டு இருக்கா. இத பார்த்த வந்து, "பாத்தியா மே, ஐஸ் வந்து உன் கையில கொட்டாம நான் உன்னை காப்பாத்திட்டேன்." "அப்படியா? நீ என்ன காப்பாத்துன மாரி இல்லையே. என்னோட ஐஸ ஆட்டைய போடுற மாரி இருக்கு." "இல்ல இல்ல, நான் உன்னை விட போறதில்ல. இன்னைக்கு உன்னோட ஐஸ நான் சாப்பிட்டுருவேன்னு" சொல்லிட்டு நேரா ஐயோட ஐஸ சாப்பிட ஐக்கு ஒரு மாரி ஆயிட்டு போல இருக்கு. நேரா நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரே ஐஸ்கிரீம 2 பேருமே சாப்பிடுறாங்க. ஆனா நம்ம மட்டும் தான் மேய பார்த்துட்டே சாப்பிடுறா. அவ ஐஸ்கிரீம சாப்பிடுற மாரி இல்ல. பார்க்குற பார்வையிலே நம்ம மேயையே கடிச்சு சாப்பிடுற மாரி தான் இருக்கு. 2 பேருமே இப்படி ரொமான்டிக்கா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கரெக்ட்டா ஒருத்தனோட பைக் சவுண்ட் கேட்குது. இந்த பைக் சத்தத்த கேட்டு நம்ம மேய் ரொம்ப பயப்படுறா. இந்த பைக்குக்கும் நம்ம மேய்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம மேய ஒரு பைக் வந்து துரத்திட்டே வருது. நம்ம மேய் பயந்து போய் ஓடிட்டே இருக்கா, ஓடிட்டே இருக்கா. ஆனா அந்த பைக்ல இருக்கவன் யாரெல்லாம் காமிக்கல. இப்போ ஃபிளாஷ்பேக் முடிஞ்சுட்டு மேய்க்கு அந்த பைக் சத்தத்த கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. மேய் நேரா ஐயோட கைய புடிச்சுட்டு, "ஓம், யாரோ வந்திருக்க மாரி இருக்கு. யாரு யாரு?" அது என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கோசன்னு சொல்லிடுறா. இப்ப அந்த பையன் ஐ கிட்ட, நீ என்ன இங்க பண்ற? நான் ஒன்னும் ஐ கிடையாது, ஓம்ன்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன், "ஓ சரி சரி, ஓமா? ஆமா, உன்கிட்ட இருக்க பொண்ணு யாரு?" அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மே அப்படின்னு சொல்ல, மே வந்து ஐ கிட்ட, "ஓம், அங்க இருக்கானே ஏதோ கோசல் சொன்னியே, அந்த பையன்கிட்ட நம்ம 2 பேரையும் பத்தி ஏதாட்டும் சொல்லியிருக்கியா? அதே மாரி என்ன பத்தின ஏதாட்டும் விஷயத்த அவன்கிட்ட சொல்லியிருக்கியா? சொல்லு ஓம்." "இல்ல, அவன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் என்னோட பழைய காதலன். எனக்கு அவன பிடிக்கவே பிடிக்காதுன்னு" சொல்ல, இந்த விஷயத்த கேட்டு மேய்க்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு போல இருக்கு. மேய் ஐயோட கைய விட்டுட்டு, "ஓம், வீட்டுக்கு போலான்னு" சொல்ல, ஐயும் சரின்னு சொல்லிட்டு மேயும் ஐயும் பைக்ல போயிட்டுருக்காங்க. மேய் வந்து எதுவுமே பேசாம அமைதியாவே வரா. இந்த தடவ ஐய கூட கட்டியே பிடிக்கல. இத பார்த்த வந்து மேயோட கைய பிடிச்சு இழுத்து இடுப்புல வச்சுட்டு அவ பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு இப்ப வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் மேய் கிட்ட, "மேய் வா, உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறேன்." "இல்ல இல்ல வேண்டாம். நீ வீட்டுக்கு கிளம்பு. நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா போறா. இத பார்த்த ஐயுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளிய வரா. அங்க நம்ம இருக்கா போல இருக்கு. ஐயோட ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருவாள்ல. "ஓம், நீயா வந்திருக்க? நீ இங்கே தான் இருக்கியா? வீட்டுக்கு போலையா?" "ம்ஹ்ம். நான் வீட்டுக்கு போல." "சரி சரி. நீ என்கிட்ட ஏதாட்டு கேட்கணுமா?" "நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். நீயே சொன்னா நல்லாருக்கும்." "சரி, உனக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? உன்ன பத்தி எனக்கு என்னலாம் தெரியும் தெரியுமா? நீ வந்து ஃப்ளைட்ல வேலை பார்க்குற. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசின, பழகுன, காதலிச்சோம். இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்ல." "அப்படியா? நானே சொல்றேன். நான் வந்து என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவன்னு நெனைப்பாங்க. என்ன ரொம்ப கீழ்த்தனமா நெனைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப கேவலமா படிப்பேன். சில நேரம் நெனச்சிருக்கேன் நான் எதுக்காக இருக்கேன்னு. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நெறைய நேரம் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கும் தெரியுமா? என்னை யாராட்டும் காதலிக்கணும். என் மேலயும் யாராட்டும் பாசம் காமிக்கணும். அந்த பாசம் எப்படி இருக்கும்னு அது தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். அப்படியா, நீ தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, எனக்கு அந்த பாசம் கிடைச்சிருச்சு. நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ! அப்படியா? அப்ப அந்த பாசம் உனக்கு எப்படி இருக்கு? அந்த பாசம், காதல் என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு செய்யுது. அது எப்படி சொல்றதுன்னா, என்னோட மனசு ஏதோன்னு பெருசா ஆன மாரி இருக்கு. ஏதோ காத்துல பறந்துட்டு இருக்க மாரியே இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அதுவா? ஒரு பலூன்ல காத்து அடைச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இப்ப நான் இருக்கேன். அந்த மாரி தான் நான் பறந்துட்டு இருக்கேன். ஓ! அப்படியா? சரி, சரி. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? நீ சொன்னியே நீ ஒரு பலூன் மாரி இருக்கன்னு. அந்த பலூன் என்ன விட்டு வேற எங்கேயாட்டு போயிருமோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, நேரா மேல சாஞ்சுக்கிட்டு அவளோட ஃபீலிங்ஸ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சொல்றா, "இங்க பாரு நான் இப்ப சொன்னேன்ல, நான் காதலிச்சதுக்கு அப்புறம் என்னோட மனசு எப்படி ஆச்சுன்னு. ஆனா இந்த மனசு நான் யார காதலிச்சம்போது கூட இந்த மாரி ஆகல. ஆனா உன்ன காதலிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் ஆச்சு. தெரியுதா? உனக்கு புரியுதா?
உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படிலாம் மாறி இருக்கேன். அதனால நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு தெரியுமே. அப்பதான் என்னோட பழைய காதலன் கோலஸை பார்த்ததுக்கு அப்புறம் தானே என்கிட்ட ஒழுங்காவே பேசல. எனக்கும் கோலஸ்க்கும் நடுவுல ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஓ மேல வந்த காதலை மாதிரி வேற யார் மேலயும் வந்தது கிடையாது, வரப்போறதும் கிடையாது. சரியா சொல்ல நம்ம மேய்க்கு கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு இப்போ மே அவளோட மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ஐக்கிட்ட படுத்துட்டு ஐயோட தலையை கோரி விட்டுட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஓம்? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நான் சின்ன பொண்ணு தானே. எனக்கு அந்த சண்டை போடுற சத்தத்தை கேட்டாலே பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். புக்கை எடுத்து படிக்கும்போது அந்த கதைக்குள்ளேயே போயிருவேன். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்குமா, இவங்க சண்டை போடுறது எதுவுமே என் காதுல விழாது. அதனால எனக்கு ரொம்ப புக்கு பிடிக்கும்னு சொல்ல, அப்படியா உனக்கு ரொம்ப புக்கு பிடிக்குமா? அப்ப நானும் ஒரு புக் எழுத போறேன்னு சொல்ல, ஆ நீ புக் எழுதுவியா? ஆமா நான் புக் எழுதுவேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே புக்கு எழுதுறதுனா பிடிக்கும். என்னோட வேலையை கூட விட்டுட்டேன்னு தெரியுமா? நான் இப்போ ஃப்ளைட்ல எல்லாம் வேலை செய்யறது கிடையாது. அப்படியா? அப்போ உனக்கு புக் எழுத பிடிக்குமா? ஆமா எனக்கு புக் எழுத பிடிக்கும். நான் சீக்கிரமாவே ஒரு புக் எழுத போறேன். அதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மே ஐயோட நெத்தியில டக்குன்னு முத்தம் கொடுத்துடுறா. ஐ சொல்றா, மே என்ன பண்ண? நீ தானே கேட்ட உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. அதான் சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட்னா இப்படி கிடையாது. நீ எப்பவுமே எனக்கு ஒரு கதை சொல்லுவல்ல தூங்கும்போது, அந்த மாதிரி கதை சொல்லு. அதுதான் எனக்கு பிடிக்கும். சரி சரி உனக்கு கதை சொல்றேன் சரியான்னு சொல்லிட்டு அழகாமே ஐயோட தலையை கோரி விட்டுட்டே இருக்க, ஐ வந்து அந்த கதையை ரசிச்சுட்டே அப்படி படுத்து கிடக்குறா. இப்படி இந்த சீன் போகுது. அதுக்கப்புறம் ஐ ஒரு இடத்துக்கு போறா. அது எங்கன்னா, ஏற்கனவே கோலஸ்னு ஒருத்தனை பார்த்தால, அந்த கோலஸ் நம்ம ஐயை ஃபோன் போட்டு கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு. அங்கே தான் அவளோட ஃப்ரெண்டு பெங்கும் போயிருக்கா. இப்போ நம்ம ஐ வந்து அந்த பையன்கிட்ட, ஆமா இப்போ எதுக்கு நீ கூப்பிட்ட? அப்போதே உன் கூட ஒரு பொண்ணை பார்த்தல, அது உன் அக்கா காதலிக்கிற பொண்ணு போல இருக்கு. எல்லாத்தையுமே பேங் சொல்லிட்டான்னு சொல்ல, ஐ பேங்க பார்த்து எதுக்கு இவங்கிட்ட எல்லாத்தையுமே சொன்ன மாதிரியே ஐ பார்க்குறா. அதுக்கு பேங் வந்து, ஆமா நான் தான் எல்லாத்தையுமே கோலஸ் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்ல, இப்போ கோலஸ் வந்து ஐ கிட்ட, ஐ நான் இப்போ அதை பற்றி பேசுறதுக்காண்டி வரல. நம்ம ஃப்ரெண்ட் பென் நம்ம எல்லாரையுமே பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். போய் பார்க்கலாமா? பென் யாருன்னா நம்ம ஐயோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அவன் யாருன்னு இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்ல பார்க்கலாமா? நம்ம பென், ஐயோட ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த கோலஸ் எல்லாருமே பைக்ல போயிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஒரு ரேஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பென் தான் முன்னாடி போயிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே பேசிட்டே ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ரொம்ப ஸ்பீடா வந்து வேணுக்குனே நம்ம பென் மேல மோதிட்டு, இத பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம பென்னுக்கு மட்டும் கால் போயிருச்சு போல இருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பென்ன பார்க்கவே இல்ல போல இருக்கு. அதனால தான் கோலஸ் கிட்ட, எல்லாருமே பென்ன பார்க்க போலாமான்னு கேட்க, அதுக்கு சொல்றா, இல்ல இப்போதைக்கு எனக்கு வேலையா இருக்கு. நான் ஒரு நாள் வரேன். என்ன வேலைன்னு தெரியும். எல்லாமே உன்னோட அக்காவோட காதலிய பார்த்துக்கிற வேலை தானே. அப்படிலாம் இல்ல. அவள பார்த்துக்கணும். ஓ! உனக்கு வந்து அவளே பார்த்துக்கணும்னு சொல்றல்ல. அது மட்டும் இல்ல, நீ அன்னைக்கு அவளுக்கு முத்தம் குடுத்தியாமே! அவளுக்கு முத்தம் குடுக்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கா? அது எனக்கு சொல்லத் தெரியல. ஏய் பொய் சொல்லாத. மேய்க்கு முத்தம் குடுக்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லத் தெரியலையா? ஒருவேளை நீ அவள காதலிக்கிறியா? இல்ல. அவள நான் காதலிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. ஆனா, அவள நான் வந்து பாதுகாக்கணும்னு நெனைக்கிறேன். அவ கூடயே இருக்கணும்னு தோணுது. அவ கஷ்டத்துல இருக்கணும்னு தோணுது. அவ்வளதான். ஓ! அப்படியா? நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். உன் அக்கா தான் மொதல்ல மேய்க்கு முத்தம் குடுத்தது. நீ கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒருவேளை மேய்க்கு கண் பார்வை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஓ! உனக்கு தெரியலையா? சரி, சரி. அப்போ உனக்கு வந்து அந்த பொண்ண புடிச்சிருக்கு தானே அர்த்தம். உனக்கு மேய புடிச்சிருக்கு தானே? எனக்கு அதுவும் தெரியல. நான் இது முடிய எந்த பொண்ணையுமே காதலிச்சது கிடையாது. மொதல்ல அந்த பொண்ணு முத்தம் குடுக்கும்போது, என்னோட ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப வேகமா துடிச்சுச்சு. அது எனக்கு என்னன்னு சொல்லத் தெரியல. ஆனா எனக்கு அவள புடிச்சிருக்குன்னு சொல்ல, இத கேட்ட பேங்குக்கு செம்ம கோவம் ஆயிருது. பேங் கிட்ட, என்ன லூசு மாரி ஒளர்ற? சும்மா மேய பார்த்து முத்தம் குடுத்தா காதல் ஆயிருமா? உனக்கு வந்தது ஒண்ணும் காதல் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா போயிர்றா. இது எல்லாமே ஐக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க பாட்டி வீட்ல இருந்து, பாட்டி நான் வெளியே போயிட்டு வரேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறா. பாட்டி சொல்றாங்க, எங்க போற? சாப்பாடே எடுத்துட்டு போகாம போற? அச்சச்சோ மறந்துட்டேன் பாட்டின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட எடுத்துட்டு பைக்ல போயிட்டு இருக்கா. பைக்ல போயிட்டு இருக்கும்போது, நேத்து நம்ம ஐயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்ட நெறைய பேசுனாங்கல்ல. நீ இப்படிலாம் லவ் பண்ணாத அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அது எல்லாமே நம்ம ஐயோட மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கு.
அவ ஒரு மாதிரி சோகமா பைக் ஓட்டிட்டே இருக்கா. இங்க நம்ம பிம்மையும் பேங்கையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம பேங் வந்து ரொம்ப மெய் மறந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அதாவது அவங்கக்குள்ள அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லாமே போர்வைக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம பேங்கோட முகத்தை மட்டும் தான் காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா போர்வையை தூக்கிட்டு நம்ம பிம் வரா. பேங் ஏதோன்னு சோகமாவே இருக்கா. எதுக்குன்னே தெரியல. பேங் பிம் கிட்ட, பிம் போதும் எனக்கு வந்து மூடு இல்லைன்னு சொல்ல, எதுக்காக உனக்கு மூடு இல்லை, என்ன செல்லக்குட்டி சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு பிம் நேரா பேங்கை கட்டி பிடிச்சிட்டே இருக்க. பேங்க் சொல்றா, அது எனக்கு தெரியல, ஆனா இப்போ மூடா இல்லை. ஓ பரவாயில்ல, நான் வேணா மூடு வர வைக்கவா? இல்லை இல்லை வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாட்டு வேணுமா? ஏதாட்டு வாங்கிட்டு வா. சரி, நான் வெளியே போய் வாங்கிட்டு வரேன் சரியான்னு சொல்லிட்டு பிம் அங்கேருந்து கிளம்புறா. பிம் கிளம்புனதுக்கப்புறம் பேங் யாருக்கோ ஃபோன் போட போறா. அப்போன்னு பார்த்து யாரோ கதவு தட்டுறாங்க. பேங் யாருன்னு பார்க்க போனா அங்கே ஐ இருக்கா. ஐயை பார்த்ததுக்கப்புறம் பேங்குக்கு ஒரே ஷாக்கு. ஐ, நீ என்ன இங்கே பண்ணுற? அதுவா, சீக்கிரம் உள்ளக்கு வா, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐ பேங்க உள்ளுக்கு கூப்பிட்டு போறா. அதே சமயம் இங்க நம்ம பிம்ம தான் காமிக்கிறாங்க. பிம் சாப்பாடு வாங்குறதுக்காண்டி கடைக்கு போனால, அங்க அக்கா 2 ஜூஸ் தாங்கன்னு கேட்க, இல்லம்மா ஜூஸ் காலி ஆயிருச்சு, ஒன்று மட்டும் தான் இருக்கு. அப்படியா, இன்னொன்னுக்கு நான் எங்க போவேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கவும் அங்கேருந்து ஒரு குரல், ஹலோ போலீஸ் மேடம், என்கிட்ட ஒரு ஜூஸ் இருக்கு, இந்தாங்க புடிங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்களே குடிங்க. பரவாயில்ல, இந்த ஜூஸ் வந்து நான் ஓம்காண்டி தான் வாங்கினேன், எப்பவுமே நான் ஓம் கூட சேர்ந்து குடிப்பேனா, அதனால சும்மா வாங்கினேன். பரவாயில்ல, இதை நீங்க வச்சுக்கோங்க, நான் இது வேஸ்ட்டாக தானே போக போகுது. ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? அதுவா, என்னோட ஃப்ரெண்டு ஓமை எவனோ ஒருத்தன் காரில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அவனை கண்டுபிடிக்கணும்னு தான் நான் எல்லார்கிட்டையுமே விசாரிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு நான் சொல்லவா? உங்களுக்கும் உங்கள் லவ்வருக்கும் ஏதோ சண்டை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்களும் உங்கள் லவ்வரும் ஒழுங்காக பேசிக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏற்கனவே குறி சொல்லுவேன்னு சொல்லியிருக்கல, என்னை பார்த்த உடனே நீ வந்து கண்டுபிடிச்சிட்டியா? சேச்சா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆசை ஆசையாக 2 ஜூஸ் வாங்க வந்தீங்க, அதில் ஒரு ஜூஸ் கிடைக்கலன்னு உங்கள் முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு ஒரு காதலி இருக்கான்னு. அவ கூட கொஞ்சம் பேசுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் இப்படி சோகமாக இருக்கீங்க. அப்படிலாம் முழுசாக சொல்ல முடியாது, ஆனால் லைட்டாக சொல்லலாம். சரி சரி, நான் கிளம்புறேன். இந்த ஜூஸுக்காண்டி காசை வச்சுக்கோ. ஐயோ போலீஸ் மேடம், உங்கள் காசுலாம் எனக்கு வேண்டாம். ஒரு நாள் உங்கள் கையை பார்த்து நான் குறி சொல்லுவேன் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் எனக்கு காசு தந்தா போதும். என்னோட வேலைக்கு நீங்கள் காசு தாங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்தாங்க, இப்போதைக்கு என்னோட ஃபோன் நம்பர், என்னோட வீட்டு அட்ரஸ் மட்டும் உங்ககிட்ட தந்து வைக்கிறேன். என்னைக்காட்டு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க, பேசலாம் அப்படின்னு சொல்ல போலீஸ் வந்து, என்ன இந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பரு வீட்டு அட்ரஸ்லாம் கொடுக்குதுன்னு, ஒருவேளை லூஸாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. ஆனால் இந்த ஜான் பொண்ணு பிம்மை பார்த்து ஒரே ஜொல்லு விட்டுட்டே இருக்கா. செம ஜொல்லு போல இருக்கா. அப்படியே சிரிச்சுட்டு ஐயோ அப்படின்னு ரசிச்சு பார்த்துட்டே இருக்கா. அதே சமயம் இங்க ஐயையும் பேங்கையும் தான் காமிக்கிறாங்க. ஐ பேங் கிட்ட, பேங் உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒரு கதை எழுத போறேன், இந்த கதையை படிச்சு பாரு, நல்லா இருக்கான்னு சொல்ல. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம பேங் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறா. அதாவது நம்ம பேங்கும் ஐயும் ஸ்கூல் படிச்சிருக்கும் போது நம்ம பேங் ஐ கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு, ஐ நீ நல்லாவே கதை எழுதுற, பேசாம ஒரு புக் எழுத. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் எழுத முடியாது, நீ சொன்னாலாம் கேட்க முடியாது, எனக்கு எதுவுமே இப்போ பண்ண பிடிக்கல, நான் படிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருப்பா. இதெல்லாம் கேட்ட நம்ம பேங்குக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இப்போ பேங் அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பேங் ஐ கிட்ட கேட்குறா, ஐ இதுக்கு முன்னாடி நான் கேட்கும்போது எந்த கதையும் எழுத மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன? அதுவா, எல்லாமே மேய்க்காண்டி தான், மேய்க்கு கதை புக்குனா ரொம்ப பிடிக்கும், அவளுக்காண்டி தான் நான் இந்த கதையை எழுத போறேன், நீ படிச்சு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்ல. நீயே மேய்க்காண்டி இதெல்லாம் செய்ற? அதுவா, மே மேல தான் எனக்கு அது வந்துருச்சே, அதாவது லவ் வந்துருச்சே. எனக்கு அவளுக்காண்டி என்னனாலும் பண்ணலான்னு தோணுது. அதனால தான் நான் அவளுக்காண்டி கதை எழுதுறேன். நான் எழுதின கதைய அவ பார்த்து சிரிக்கிறத நான் பார்க்கணும். எனக்கு அவ சிரிச்சுட்டே இருக்கிறத பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து சொல்ல, நம்ம பேங்குக்கு செம கடுப்பா இருக்கு. பேங் நம்ம ஐ கிட்ட, ஐ உனக்கு பொண்ணுங்க பிடிக்குமா? அப்படி ஒருவேளை உனக்கு பொண்ணுங்க பிடிக்கும்னு சொல்லியிருந்தா, நீ என்னையே காதலிச்சிருக்கலாமே. எதுக்கு அந்த மேய காதலிச்ச? நீ மேய காதலிக்காத, நீ என்ன தான் காதலிக்கணும். நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் தெரியுமா? நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நீ என்ன மட்டுமே காதலியேன். என்னது? நீ என்ன காதலிக்கிறியா? நீ என்ன காதலிக்கிற விஷயத்த நான் கோலச காதலிச்சேன்ல, அப்பவுமே நீ சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இப்போ வந்து என்கிட்ட சொல்ற? நீ அன்னைக்கு ஒரு பையனை தான் காதலிச்ச. சரி, உன்னோட மனசுக்குள்ள எப்பவுமே பொண்ணுங்களுக்கு இடம் கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு பொண்ணுங்களும் பிடிக்கும்னு. நீ என்னையே காதலியேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையே காதலியேன். நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். இங்க பாரு பேங், நான் பொண்ணுங்களை காதலிக்கிறதுனால உன்னை காதலிக்க மாட்டேன்ல. ஆனா எனக்கு மேய் மேல மட்டும் தான் காதல் வந்திருக்கு. உன் மேல கிடையாது. உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். நான் பேசாம இந்த கதையை மேயே வாசிக்க சொல்லியிருக்கணும். குடு அந்த கதையேன்னு சொல்லிட்டு,
பேங் நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உன்னை வந்து பிம் ரொம்ப ரொம்ப காதலிச்சிட்டு இருக்கா. நீ முதல்ல அவளை காதலின்னு சொல்லிட்டு ஐ அப்படியே கோவப்பட்டு வெளியே கிளம்புறா. பேங் வந்து ஏங்கி ஏங்கி அழுதுட்டே இருக்கா. இப்போ ஐ கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு வெளியே யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா நம்ம பிம் தான். நம்ம பிம்மும் ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேமரால பார்த்துட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அதாவது அந்த வீட்டுக்குள்ள கேமரா இருக்கும்ல, நம்ம பிம்மோட கையில தான் அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாமே ஃபோன்ல இருக்கும் போல இருக்கு. இது எல்லாத்தையுமே அவ பார்த்துட்டே அவ அப்படியே ரொம்ப சோகமா உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கா. பார்க்கவே பாவமா இருக்கு. இவ்வளோ நாள் பேங் இப்படி பிம்மை ஏமாத்தி இருக்க கூடாது. பாவம் அவ. அவளும் என்ன பண்ணுவா? இப்போ ஐய தான் காமிக்கிறாங்க. ஐ நம்ம மேய்க்கு ஃபோன் பண்ணி, மேய் இன்னைக்கு நான் உன்னோட வீட்டுக்கு வரவா? இல்ல இல்ல இன்னைக்கு வேண்டாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ நாளைக்கு வா. சரி நாளைக்கு முடியும் நான் வெயிட் பண்ணணுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாச்சு. இங்கே நம்ம மேயை தான் காமிக்கிறாங்க. மேய் வந்து ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் ஒரு லாயரா யாருன்னே தெரியல. ஆனா பேர் சொல்லல. அப்புறம் பேர் பார்த்து சொல்றேன். இப்போ மே அந்த ஆள்கிட்ட என்ன சொல்றான்னா, இங்க பாரு அன்னைக்கு ஐ கூட கோலஸ்னு ஒருத்தனை பார்த்தேன். அவன் வந்து ஐயோட பழைய பாய் ஃப்ரெண்டாம். எனக்கு அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சாகணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கண்ணு போச்சே. அந்த கார்ல கூட ஒருத்தன் துரத்திட்டே வந்தான் பைக்ல. எனக்கு அன்னைக்கு அந்த பைக்ல துரத்திட்டு வந்தவன் அந்த கோலஸா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கோலஸோட பைக் சத்தமும் என்ன துரத்திட்டு வந்தவன் பைக் சத்தமும் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன பண்றேன்னா கோலஸை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு வர. அவன் தான் எனக்கு கண்ணு போறதுக்கு காரணம்னா அவன் சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மே வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அதாவது அவ கோர்ட்ல லாயரா இருந்தால அப்போ ஒரு கேஸை வாதாடிட்டு இருப்பா போல இருக்கு. அந்த கேஸ் யாரோட இதுனா யாரோ ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து சிரிச்சுட்டே இருக்கான். அவனை பார்த்தாலே ரொம்ப கோவமா வருது. அவனை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம பென்னை ஒருத்தன் கார்ல இடிச்சு போட்டான்ல அவன் முகம் மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி வாங்க கேஸ்குள்ள போயிடலாமா? இப்போ கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம மே வந்து அந்த பையனுக்கே அதாவது அந்த கெட்டவன் மாதிரி இருக்கான்ல அவனுக்கே சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறான்னா அந்த பையன் யாரோ ஒருத்தனை வந்து கார் ஏத்தி கொன்னுட்டான்னு நினைக்கிறேன். கொன்னுட்டானா என்னவோ நடந்திருக்காது என்னதுன்னு தெரியல. ஆனா இங்க ஒரு பாட்டி மாட்ட நம்ம ஹீரோயின் விசாரிச்சுட்டு இருக்கா. மே கேக்குறா அந்த பாட்டி கிட்ட, ஆமா அன்னைக்கு நீங்க தானே கார் ஆக்சிடென்ட்ட பாத்தீங்க. ஒருத்தன் கார்ல வந்து மோதினானே அவன் குடிச்சிருந்தானா? ஆமா ஆமா நான் பார்த்தேன் அவன் குடிச்சிருந்தான். உடனே மே ஜட்ஜு கிட்ட, இங்க பாத்தீங்களா அன்னைக்கு அந்த கார் ஓட்டிட்டு வந்தவன் போதையில இருந்திருக்கான். அதான் தெரியாம இடிச்சிட்டான். இதெல்லாம் நீங்க பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட பேசிட்டே இருக்கா. இந்த மாதிரி கேஸ் ஓடிட்டே இருக்க நம்ம மேயும் ஒரு கெட்ட பையன் மாதிரி ஒருத்தன் இருந்தால அவனும் தனியா பேசிட்டு இருக்காங்க. மே கிட்ட அந்த பையன் கேட்குறான், ஆமா நீ எதுக்கு என்ன போதையில இருக்கிற மாதிரி சொன்ன? அன்னைக்கு நான் குடிக்கவே இல்லை. வேனுக்குனே தான் அவனை அடிச்சேன்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. நீ குடிச்சிருக்கதா தான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீ மாட்டிப்ப. சரி சரி நீ சொன்ன மாதிரியே சொல்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. மே ஜட்ஜு கிட்ட, இங்க பாருங்க என்னோட கிளைண்ட் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனால தான் அந்த பைக்கு மேலே மோதிட்டான் அப்படிலாம் பேசி எப்படியோ கேஸை முடிச்சு விட்டாங்க. அதனால அந்த பையன் வந்து ஃபைன் மட்டும் தான் கெட்டுற மாதிரி இருக்கும். ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம மேயை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே கெட்ட பொண்ணு மாதிரி இருக்குல்ல? அப்படிலாம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ மே வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜட்ஜி கேட்குறாங்க, மே நீ இப்படிலாம் கிடையாது. எப்பவுமே நியாயமா நடந்துப்பியே. இன்னைக்கே நியாயம் பக்கம் இல்லை. அதெல்லாம் தெரியாது சார். வழி விடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம மே யாருக்கோ ஒருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுக்கு தான் இருக்கும். என்ன அனுப்புறான்னா, இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த கேஸை நான் ஜெயிச்சு கொடுத்துட்டேன். இனிமே என்னையும் ஓமையும் எதுவுமே பண்ணிடாதீங்க. முக்கியமாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓமுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது. அதனால தான் இந்த கேஸை ஜெயிச்சு தந்தேன்னு சொல்ல சரின்னு அந்த மெசேஜில் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேயோட அப்பா அம்மா 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மேயோட அப்பா வந்து மே கிட்ட, பரவாயில்லையே கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டியே. நான் இனிமே சொன்ன மாதிரியே உன்னை ஃப்ரீடமாக விடுவேன். அதுக்குன்னு நீ ரொம்ப தலையில ஏறி உட்காந்துடக்கூடாது சரியா? ஆனால் நீ எந்த பொண்ணுங்களையும் காதலிக்க கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோ. எனக்கு மரியாதை தான் முக்கியம் பொண்ணோட. சரியா புரியுதா? அப்பா இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கேஸில் ஜெயிச்சிட்டேன். இந்தாங்க அதுக்குள்ள காசு. இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஓ இதெல்லாம் ஒரு பெரிய காசா? என் கால் தூசுக்கு ஆகுமா? அப்பா இது பெரிய காசு கிடையாது தான். ஆனால் இந்த கேஸில் ஒரு கெட்டவனை ஜெயிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதோட விலை எதாலையுமே கொடுக்க முடியாதுப்பா. இந்தா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம மே அப்படியே சாப்பிடாம கிளம்பி போயிடா. அதை பார்த்து நம்ம மேயோட அம்மா, மே நின்று நின்றுன்னு சொல்ல அதுக்கு நம்ம மேயோட அப்பா வந்து எங்கே போகிற உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மே வந்து காரில் போயிட்டுருக்கா. காரில் போயிட்டு இருக்கும்போது ஓமுக்கு தான் ஃபோன் போடுறா. இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி மெசேஜ் அனுப்பியிருப்பா. மெசேஜில்
ஓம் எங்க இருக்க? நான் உன்ன பார்க்க தான் ஓடோடி வந்துட்டுருக்கேன். எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா மெசேஜ் அனுப்பியிருப்பா. மெசேஜ் அனுப்புன கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பைக்ல யாரோ வந்துட்டுருக்காங்க. அந்த பைக் ஸ்பீட பார்த்து நம்ம மே ரொம்ப பயந்து போயிருப்பா போல இருக்கு. மே நேரா ஃபோன் எடுத்து, ஐயோ! ஃபோன் எடு. கார் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கார ஸ்டார்ட் பண்ணி பண்ணி பார்ப்பா. ஆனா கார் ஸ்டார்ட்டே ஆகாது. அப்புட்ன்னு பார்த்து அந்த ஆள் நேரா வந்து காரோட கண்ணாடி எல்லாத்தையுமே உடைச்சிட்டு, "நீ பண்ண காரியத்துக்கு தான் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு பைக்ல ஸ்பீடா போயிருவான். எனக்கு தெரிஞ்சு இவன் கோலாஸா தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். அதாவது அவன் ஃப்ரெண்டு பென்னுக்கு வந்து பைக்ல அடிபட்டுச்சுல்ல, ஒருவேளை இந்த கார்காரன் பண்ண வேலையா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த கார்காரனுக்காண்டி மே கோர்ட்ல வாதாடி சப்போர்ட் பண்ணால்ல, அதனால தான் இந்த கோலஸ் இப்படிலாம் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. ஆனா இதெல்லாம் இந்த சீன்ல காமிக்கல. போக போக பார்க்கலாம் எது உண்மை, எது பொய்ன்னு. இவ்வளோ நேரம் அந்த பையன் அடிச்சுட்டு ஸ்பீடா பைக் எடுத்துட்டு போனான்ல, அது முடி தான் காமிச்சிருக்கான். இப்போ ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சுட்டு, மே வந்து அந்த டாக்டர் டான் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தான் நெனைக்கிறேன். அவன்கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் கண்டிப்பா என் கண்ணு போறதுக்கு காரணமானவன சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் ஐய காமிக்கிறாங்க. ஐ வந்து இந்த ஸ்டோரி எழுத போறேன்னு சொன்னேன்ல, அதனால கதைலாம் எழுதிட்டு இருக்கா. அது யார் கதை மாரி இருக்குன்னா, நம்ம மேயோட கதை மாரி தான் இருக்கு. "நான் வந்து ஒரு பொண்ண பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவள எனக்கு ரொம்ப புடிக்கும். நான் முத்தம் குடுத்தேன்." அந்த மாரி நெறைய எழுதிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் காலையில நம்ம ஐ பாட்டிமா வீட்டுக்கு போய், "பாட்டிமா என்ன பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. அதே மாரி பாட்டிமா வந்து கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, அந்த ஆளு நம்ம பாட்டிமா கடையில பொருள் வாங்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஐ அங்க போறத பார்த்து அந்த ஆள் பாட்டிமா கிட்ட, "ஆமா இது ஐ தானே. ஓ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஓமுக்கு சாப்பாடு குடுத்துட்டு வராளா? எதுக்காக ஓமுக்கு இன்னுமே சாப்பாடு குடுக்க போறீங்க? இனிமேலாம் ஓம் உயிரோட வரதெல்லாம் சான்ஸே கிடையாது. கண்டிப்பா ஓம் வந்து இறந்து போயிருவா" அப்படின்னு சொல்ல பாட்டிமாக்கு செம கோவம் வந்துட்டு, "இங்க பாரு இனிமே இந்த கடையில உனக்கு எந்த பொருளுமே தரமாட்டேன். வந்துட்டேன் வாயில வசம்பு வச்சுட்டு போடா" அப்படின்னு சொல்ல அந்த ஆள், "நான் உண்மைய தானே சொன்னேன். எதுக்காக இந்த கிழவி இப்படி கத்துதுன்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே போறான். இப்போ நம்ம ஐ நல்லா கிளம்பிட்டு சூப்பரா அழகா வெளிய போறா. அப்போ பாட்டி கேட்குறாங்க, "ஐ எங்க போறேன்னு?" சொல்லிட்டு. அதுக்கு ஐ வந்து, "பாட்டிமா அதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாக்கு முத்தம் குடுத்துட்டு, "பாய் பாய் பாட்டி நான் அப்புறம் சொல்றேன்னு" சொல்லிட்டு நேரா ஐ மேய பார்க்க போறா. கையில ஒரு ரோஸோட போறா. ரொம்ப ஆர்வமா, சந்தோஷமா மேய பார்க்க போகும்போது, உள்ளக்க டாக்டர் டான் இருக்காங்க. ஐ டாக்டர் டான பார்த்துட்டு, "டாக்டர் டான் நீங்க என்ன இங்க பண்றீங்க? ஓ மேய பார்க்க வந்தீங்களா?" இல்ல நான் மேய பார்க்க வரல. மேய பார்க்க ஒரு ஆள கூப்ட்டு வந்தேன்." "அப்படி யார கூப்ட்டு வந்தீங்க? அங்க நிக்கிறாங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஐ யாரு அப்படின்னு பார்க்க, அங்க ஒரு பொண்ணு வந்து மே கிட்ட ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஐக்கு செம கடுப்பாகுது. அந்த பொண்ணு நம்ம மேய கட்டி புடிச்சு, "இந்தா உனக்காண்டி ஃப்ளவர்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பூவ நீயே வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு மறுபடியும் கட்டி புடிக்க, இத பார்க்கும்போது நம்ம ஐக்கு செம்ம கடுப்பா ஆயிட்டே இருக்கு. ஐ அந்த டாக்டர் கிட்ட, "டான் அவ யாரு?" "அதுவா? அந்த பொண்ணு தான் நம்ம மேயோட முதல் காதலி. எப்படினாலும் முதல் காதலிய மறக்க முடியாதுல்ல. அதனால தான் பேசிட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, நம்ம ஐக்கு இன்னுமே செம்ம கடுப்பாகுது, காண்டாகுது. அப்படியே மொறச்சு பார்த்துட்டே இருக்க, இனிமே என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த எபிசோட் உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். பண்ணுவீங்க தானே? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.